ஒரு அழகான வீட்டில் அம்மா அருண் நாய்க்குட்டியும் வாழ்கின்றனர். அருண் எப்போதும் சிரித்து விளையாடி எல்லோருக்கும் உதவி செய்யும் குழந்தை. அருண் புத்தகப்பையை தோளில் போட்டு புன்னகையுடன் வந்தான். அம்மா, நான் பள்ளிக்கு போறேன். அம்மா புன்னகையுடன் அவனை பார்த்து சொன்னாள். சரி மகனே, சாலையில கவனமா போ. சரி அம்மா என்று சொன்னான் அருண். அவன் வீட்டை விட்டு சாலையில் பாடல் முணுமுணுத்து கொண்டு நடந்தான். சாலை அமைதியாக இருந்தது. திடீரென்று ஒரு பைக் வேகமா வந்து அருணை மோதிச் சென்றது. அருண் கீழே விழுந்தான். அவன் முழங்காலில் காயம், கையில் சிராய்ப்பு. வலி தாங்க முடியவில்லை. அவன் அழ ஆரம்பித்தான். அம்மா, வலிக்குது அம்மா, வலிக்குது என்று கத்தினான். ஆரஞ்சு ஆடை அணிந்த ஒரு தாத்தா நின்றிருந்தார். மெதுவாக வந்து அருணின் காயத்தை பார்த்தார். கையை மெதுவாக காயத்தின் மீது வைத்தார். அட, அப்படியே வலி மறைந்தது. அருண் அதிசயத்துடன் பார்த்தான். அவன் எழுந்து நன்றி சொல்ல போனான். ஆனா அந்த தாத்தா எங்கும் இல்லை. அவன் வீடு திரும்பி ஓடி போய் எல்லாம் அம்மாவிடம் சொல்லினான். அம்மா அவன் கதையை கேட்டபோது புன்னகைத்தாள். அவள் அறைக்குள் சென்று ஒரு படம் எடுத்து காட்டினாள். அது சத்யசாயி பாபாவின் படம். அருண் அதிர்ச்சியுடன் சொன்னான். அம்மா, இதுதான் அந்த தாத்தா. இதே முகம், இதே புன்னகை. அம்மா மெதுவாகச் சொன்னாள். அருணா, பாபா எப்போதும் உண்மையா நம்புறவங்க கூட இருப்பார் மகனே. பாபா எங்கும் இருக்கிறார், நம்முடனே இருக்கிறார். பாபா இஸ் எவ்ரிவேர். ஹி இஸ் ஆல்வேஸ் வித் அஸ்.